அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழலில் ஒரு மூமினுக்கு எந்த மாதிரியான உறுதி வர வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். உலகமே ஒரு விதமான ஒரு சூழலில, ஒரு பதட்டமான, ஒரு சோகமான, ஒரு கவலையான சூழலிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சில ஆறுதலான வார்த்தைகளை நமக்கு தருகிறார்கள் என்று சொன்னால் அதுதான் உண்மையிலே இந்த உலகத்தில் ஆறுதல். பொதுவாக செய்திகளை ஆய்வு செய்யாமல், உண்மையா பொய்யா என்கிற செய்திகளை ஆராயாமல் நம்ம நினைச்சு கூடாதுங்க, எதையுமே பரப்பக்கூடாது. ஏன்னு சொன்னா ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? எனவே அன்பார்ந்த சகோதரர், செய்திகளை பரப்புவது என்பது அது நல்லதாக இருக்க வேண்டும். தவறான செய்திகளை இங்கே பரப்புறீங்கன்னா அதுவும் சைத்தானுடைய வேலை தான். இந்த மாதிரியான சூழலிலே மூமின்களாக இருக்கக்கூடிய நமக்கு வரக்கூடிய சிந்தனை என்னன்னா, எந்த மாதிரியான சூழல்கள் ஏற்பட்டாலும், இதை விட இன்னும் மோசமான ஒரு சூழலுக்கு நாம தள்ளப்பட்டாலும், அரபு நாடுகள் தள்ளப்பட்டாலும், நாம் செய்யக்கூடிய வேலை அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபாரையும் தௌபாவையும் திரும்ப 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 மீண்டும் மீண்டும் என்று நினைச்சுங்க, அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்மளது கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபியே, உமக்கு அல்லாஹ் ஒரு தீங்கை ஏற்படுத்தி விட்டான், ஒரு கஷ்டத்தை தந்து விட்டான், ஒரு மோசமான சூழலை உங்களுக்கு தந்து விட்டான் என்றால், பொதுவாக இந்த உலகத்தில் நாம ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பல நேரங்களிலே மகிழ்ச்சியிலே, சந்தோஷத்திலே இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யறோம்? மறந்து விடுகிறோம். அல்லாஹ் தருகின்ற வரை இந்த உலகத்தில் அனுபவிச்சுக்குவோம். என்னைக்கு அல்லாஹ் இதை எடுத்துட்டானோ, இந்த நேமத்தை எடுத்துட்டானோ, முடிஞ்சு போச்சு, அல்லாஹ் தரலன்னு நினைச்சுக்க வேண்டியதான். இவ்வளவு நாள் தந்தான், இனி தரல. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும். ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவருடைய குடும்பத்தவர்கள், உத்தம சஹாபாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவற்றுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அஸ்ஸபாத் ஃபி ஸமனி தகல்லுபாத், இக்கட்டான சூழலில் ஏற்படும் உறுதி அப்படிங்கிற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய காலச்சூழலில் எந்த மாதிரியான ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் செய்திகளின் மூலமாக, நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது கிட்டத்தட்ட ஒரு மினி கொரோனா போன்ற ஒரு கால சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து வருகிறோம். இந்த சூழல் தொடர்ந்து நீடிக்குமே ஆனால் இந்த உலகத்தில் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஏற்படும், சிரமங்கள் ஏற்படும் என்பதை இன்றைக்கு உலகமே கவலையோடு நோக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக வேலையின்மை ஏற்படும், பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும், மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அன்றாட தேவைகள் இருக்கக்கூடிய அத்தியாவசியமான பொருட்களாக இருக்கக்கூடிய ஆயில் பற்றாக்குறை ஏற்படும், கேஸ் பற்றாக்குறை ஏற்படும், உரப்பற்றாக்குறை ஏற்படும். இப்படி பல்வேறு செய்திகளை பார்க்கிறோம். அரபு நாட்டுக்குள்ளே வந்தவர்கள் வெளியே போக முடியுமா, போக முடியாதா? வெளியே சென்றவர்கள் இந்த நாட்டுக்குள்ளே எப்போது திரும்பி வர முடியும்? வேலை நிரந்தரமா இல்லையா? ஆட்கள் குறைப்பு நடக்குமா இல்லையா? நாளைக்கு என்ன நடக்கும்? ஆக இப்படியான ஒரு கவலை தோய்ந்த ஒரு சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழலில் ஒரு மூமினுக்கு எந்த மாதிரியான உறுதி வர வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம்.
அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்ற போது யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனூ பில் கௌலி ஸாபிதி ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা வ யுதில்லுல்லாஹு ஸாலிமீன வ யஃபஅலுல்லாஹு மா யஷா என்று அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வசனத்திலே சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் எவர்கள் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அழகான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். அப்ப இந்த இவ்வளவு பெரிய சூழலிலும் நமக்கு சில ஆறுதலான செய்திகளை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தர்றாங்க. உலகமே ஒரு விதமான ஒரு சூழலில், ஒரு பதட்டமான, ஒரு சோகமான, ஒரு கவலையான சூழலிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சில ஆறுதலான வார்த்தைகளை நமக்கு தருகிறார்கள் என்று சொன்னால் அதுதான் உண்மையிலே இந்த உலகத்தில் ஆறுதல். அப்ப அதை தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ஈமான் கொண்டவர்களை நாம உறுதிப்படுத்துவோம், அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அநியாயக்காரர்களை நாம் அப்படியே வழிகாட்டிலே விட்டு விடுவோம், அல்லாஹ் தான் நாடியதை செய்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தில் சொல்கின்றான். அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப எந்த மாதிரியான சூழல்கள் ஏற்பட்டாலும் ஒரு மூமினை பொறுத்தவரையில அவன் இப்படித்தான் இருக்க வேண்டும். கலக்கம், தயக்கம், கவலை எது இருந்தாலும் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் நம்மளை உறுதிப்படுத்துவான், நமக்கு வெற்றியை தருவான், நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறான்ங்கிற அந்த நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய அது அதிகப்படுத்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இது முதல் விஷயமாக நம்ம பார்க்கிறோம். அடுத்து இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான சூழல்கள்ல பெரும்பகுதியாக இன்னைக்கு இது மாத்திரமல்ல, எப்பொழுதுமே நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது. செய்திகளை கேட்கக்கூடிய செய்திகளை எல்லாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னா, அது நல்லதோ கெட்டதோ, மக்கள் பயப்படுவார்களோ பயப்பட மாட்டார்களோ, உண்மையோ பொய்யோ அப்படிங்கிறதையெல்லாம் ஆய்வு செய்யாமல் நிறைய செய்திகளை நம்ம என்ன செய்திருக்கிறோம், வருது நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுனால. ஏன்னா இன்னைக்கு எல்லாருடைய கையிலையும் மீடியாக்கள் இருக்கிறது. அவரவர்கள் மீடியா தான், அவரவருடைய போன் அவர்களுக்கு மீடியா தான், அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் அவங்களுக்கு மீடியா, எல்லாத்தையும் இன்னைக்கு பரப்பி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரியான விஷயத்துல பொதுவாக செய்திகளை ஆய்வு செய்யாமல், உண்மையா பொய்யா என்கிற செய்திகளை ஆராயாமல் நம்ம நினைச்சு கூடாதுங்க, எதையுமே பரப்பக்கூடாது. ஏன்னு சொன்னா அல்லாஹ் திருமறையில் ஒரு செய்தியை சொல்கின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இன் ஜாஅக்கும் ஃபாசிக்கும் பினபஇன் ஃபதபையனு, உங்களிடத்துல ஒரு ஃபாசிக், ஒரு பாவி ஒரு செய்தியை உங்களிடத்துல கொண்டு வருகிறான் என்று சொன்னால் அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் அன் துஸீபு கௌமன் பி ஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், நீங்கள் அந்த செய்தியினால் பரப்பிடுவீங்க, அதை கொண்டு போய் சேர்த்துருவீங்க, அதனால் ஒரு சமூகம் பாதிக்கப்படலாம், உங்களுடைய அறியாமையினால் ஒரு சமூகம் பாதிக்கப்படலாம். கடைசியா நீ என்ன செய்வீங்க, நம்ம இப்படி செய்துட்டோமே, நாம் தானே அதற்கு காரணமாக ஆகிவிட்டோம், நாம் தானே இந்த செய்தியை பரப்பிவிட்டோம் என்று நீங்கள் செய்த அந்த செயலினால் நீங்கள் கவலைப்படக்கூடியவர்களாக மாறிவிடுவீர்கள். எனவே ஆய்வு செய்து எதையும் செய்யுங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனங்களை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, என்றைக்கும் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில அவனுடைய நாவு, அவனுடைய எழுத்து, அவனுடைய எல்லா செயல்பாடுகளும் உண்மையாக இருக்க வேண்டுமே தவிர பொய்யாக இருக்கக்கூடாது. கேட்பதையெல்லாம் பரப்புறது, காதில் வரக்கூடிய செய்திகளை எல்லாம், நமக்கு வரக்கூடிய செய்திகளை எல்லாம் ஆராயாமல் பரப்புவது என்பது ஒரு மூமினுக்கு அழகல்ல என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, கஃபாபில் மர்இ கதிபன் அய்யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? நீங்க எல்லார்ட்டையும் போய் பொய் பேசணுங்கிற அவசியம் இல்லை. எல்லார்ட்டையும் பேசும்போதெல்லாம் பொய் பேசி அவர் பேசினா பொய் பேசுவார் அப்படி சொல்றதல்ல. உங்களுக்கு நீங்கள் பொய்யன் என்பதற்கான அடையாளம் என்னவென்று சொன்னால், எதையெல்லாம் உங்களுடைய காது வழியாக கேட்கக்கூடிய செய்திகளை பரப்புகின்றீர்களோ அவன்தான் பொய்யன் என்பதற்கான அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ இந்த மாதிரியான சூழல்ல நாம் இதையெல்லாம் பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக போர் விஷயமாக, ஒரு பயம் சம்பந்தமான அல்லது ஒரு பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு செய்திகள் வருகிறது என்று சொன்னால் சம்பந்தப்பட்டவர் இடத்துல அதை அணுகித்தான் நம்ம முடிவெடுக்கிறோங்க. அப்படி முடிவெடுக்க முடியாது. ஏன்னா நம்ம தவறான செய்திகளை பரப்பணும் அப்படின்னு சொன்னா அதனால் யாராவது ஒரு பாதிக்கப்படக்கூடும், யாராவது ஒருவர் அதில் அதிர்ச்சியாக கூடும், அவருக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துங்கிறதுனால தான் அல்லாஹ் திருமறையிலே ஒரு வசனத்தை சொல்லி காமிக்கிறான், வைதா ஜாஅஹும் அம்ரும் மினல் அம்னி அவில் ஹௌஃபி அதாஉ பிஹி, அவரிடத்துல ஒரு பயம் சம்பந்தமான அல்லது ஒரு பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு செய்திகள் வறுமையானால் உடனே அதை பரப்பிடுறாங்க. அப்ப பரப்பும் போது என்ன ஆகும்,
அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக அமைஞ்சிடலாம், அவங்களுக்கு தெரியாது, உடனே பரப்பிடுறாங்க. ஒலவ் ருத்தூஹு இலா ரசூலி வ இலா உலில் அம்ரி மின்ஹும் லஅலிமஹு அல்லதீன யஸ்தன்பிதூனஹு மின்ஹும் வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு லத்தபதுமு ஷைத்தான இல்லா கலீலா என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ வரக்கூடிய இந்த செய்திகளை நீங்கள் அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலும் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலும் அதே போல அதிகாரம் பெற்றவரிடத்திலும் நீங்கள் அந்த செய்திகளை கொண்டு போனீங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் என்ன செய்வாங்க, அந்த அறிவு உள்ளவர்கள் அவர்கள் யூகித்து இது சரியா தவறா, இது வெளியே சொல்லலாமா சொல்லக்கூடாதா, இந்த செய்தி உண்மையானதா பொய்யானதா என்பதை எல்லாம் அவர்கள் அதை ஊர்ஜிதம் படுத்திக் கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய அருள் மாத்திரம் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் நீங்களில் குறைவான நபரை தவிர அதிகமான நபர்கள் ஷைத்தானையே நீங்கள் பின்பற்றீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே அன்பார்ந்த சகோதரர், செய்திகளை பரப்புவது என்பது அது நல்லதாக இருக்க வேண்டும். தவறான செய்திகளை நீங்க பரப்புறீங்கன்னா அதுவும் ஷைத்தானுடைய வேலை தான். தவறான செய்திகளை மக்களுக்கு அச்சமூட்டக்கூடிய பீதி அடையக்கூடிய செய்திகளை அது உண்மைக்கு புறமாக இருக்குமே ஆனால் அந்த செய்திகளை பரப்புவதும் ஷைத்தானுடைய வேலை என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்றான், சொல்லி காமிக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அதே போல் அன்பார்ந்த சகோதரர்ல, அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல் மனிதர்களுக்கு சமூகத்திற்கு ஒரு கவலை தரக்கூடிய ஒரு மாதிரியான இந்த மாதிரியான சூழல் சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த சூழல்களை பொறுத்தவரை இது இப்படியே நீடிக்குமா, அல்லாஹ் ஏன் இப்படி ஆக்கிவிட்டான், ஏன் இப்படி நடந்தது என்று ஆய்வு செய்வதை விட ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரன் இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது எல்லாத்துக்கும் பொருந்தும், நம்மளுடைய தனி மனிதருடைய வாழ்க்கையிலும் பொருந்தும், ஒரு சமூகத்தினுடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். நிச்சயமாக கஷ்டத்துக்கு பிறகுதான் இலகு இருக்கு. எதுவுமே ஒன்று கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிறோம்னு சொன்னா அதற்கு பிறகு அல்லாஹ் இலகுவை தந்துருவான், லேசை தந்துருவான். நமக்கு தெரியாது இந்த கஷ்டத்துக்கு பிறகு அல்லாஹ் என்ன வச்சிருக்கிறான், என்ன மாதிரியான வழிகள் திறக்கும், என்ன மாதிரியான பிரச்சனைகள் தீர்வாகும், எதிரிகள் என்ன மாதிரியாக முடங்கி போயிடுவாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. அப்ப அதனால கஷ்டத்துக்கு பிறகு உங்களுக்கு இலகு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அதே போல அன்பார்ந்த சகோதரர்ல, இந்த மாதிரியான சூழலிலே மூமின்களாக இருக்கக்கூடிய நமக்கு வரக்கூடிய சிந்தனை என்னன்னா, நாம் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவது எப்படி, இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவது எப்படி, இந்த சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய எல்லா பாதிப்புகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் இந்த சமூகத்தை விடுபட செய்வதற்கு நாம் செய்யக்கூடியது என்ன என்பதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். வஅனிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி யுமத்தியுக்கும் மதாஅன் ஹஸனா இலா அஜலி முஸம்மா. நீங்கள் உங்களுடைய இறைவனிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்து அவனிடத்திலே தௌபா செய்து நீங்கள் மீண்டு விட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அழகான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்துவான். வயுதி குல்லதி ஃபضلின் ஃபضலா வைன் தவல்லவ் ஃபஇன்னி அகாஃபு அலைக்கும் அதாப யௌமின் கபீர். அதே போல அல்லாஹ் உங்களுக்கு அருளையும் தருவான். அதே நேரத்தில் இறைவனிடத்தில் நீங்கள் தௌபா செய்வதையும் பாவமன்னிப்பு இஸ்திக்ஃபார் செய்வதையும் நீங்கள் புறக்கணித்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நான் உங்களுக்கு மிகப்பெரிய வேதனையை நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்ப அதனால எந்த மாதிரியான சூழல்கள் ஏற்பட்டாலும், இதை விட இன்னும் மோசமான ஒரு சூழலுக்கு நாம தள்ளப்பட்டாலும், அரபு நாடுகள் தள்ளப்பட்டாலும், நாம் செய்யக்கூடிய வேலை அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபாரையும் தௌபாவையும் திரும்ப 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 மீண்டும் 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 என்ன செய்யுங்க, அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்மளது கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல அன்பார்ந்த சகோதரர்களே, இதை விட ஒரு பெரிய ஆயுதத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் துஆ. நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள், ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை இருக்கு பாருங்க, இந்த பிரார்த்தனை ஒருபோதும் வீண் ஆகாது. ஏன்னா இந்த பிரார்த்தனையை எதுவும் உஞ்சாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த சக்தியாலும் இந்த பிரார்த்தனை என்ன செய்ய முடியாதுங்க, மிஞ்ச முடியாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரரே, அல்லாஹ் திருமறையில் ஒரு வசனத்தில் சொல்லி காமிக்கிறான், நபி உமக்கு அல்லாஹ் ஒரு தீங்கை ஏற்படுத்தி விட்டான், ஒரு கஷ்டத்தை தந்து விட்டான், ஒரு மோசமான சூழலை உங்களுக்கு தந்து விட்டான் என்றால் ஃபலா காஷிஃப லஹு இல்லா ஹுவ, அவனை தவிர அதை யாராலும் நீக்க முடியாது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தீங்கை தந்து விட்டான், ஆபத்தை தருகிறான் என்று சொன்னால் அதை அல்லாஹ்வை தவிர யாராலும் நீக்க முடியாது. அதே நேரத்தில் அல்லாஹ் உமக்கு ஒரு நலவை தந்து விட்டான், ஹைரை தந்து விட்டான் என்று சொன்னாலும் அல்லாஹ்வுடைய அருளால் அதை தடுக்கக்கூடியவர் இந்த உலகத்தில் எந்த சக்தியும் இல்லை. யுஸீபு பிஹி மன் யஷா மின் இபாதிஹி வஹுவல் கஃபூருர் ரஹீம். இதையெல்லாம் தன்னுடைய அடியார்களில் அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்துகிறான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இன்பமும் துன்பமும் சாதகமான சூழலும் மோசமான சூழல்களையும் ஏற்படுத்தக்கூடியவன் அல்லாஹ்.
அப்ப அதை நீக்கக்கூடிய அந்த பொறுப்பும் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் நீக்குவான், அல்லாஹ் நாடினால் மோசமான நிகழ்வுகளை தருவான், இன்பத்தையும் துன்பத்தையும் தரக்கூடியவன் அவன்தான். எனவே அவனிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அந்த பிரார்த்தனையின் மூலம் வெற்றி கிடைக்குங்கிறதையும் அல்லாஹ் நமக்கு குர்ஆனில் சொல்லி காமிக்கிறார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த இக்கட்டான சூழலிலே பதட்டப்படாமல் பீதி அடையாமல் நாம் இறைவனிடத்தில் நெருங்கக்கூடிய, இறைவனிடத்தில் பிரார்த்தித்து தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்து துஆ செய்து நாம் இருக்கக்கூடிய இந்த சூழல், மோசமான சூழல்களை எல்லாம் அகற்றி நிரந்தரமான அல்லாஹ் ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் இந்த நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்லவர்களாக நம் அனைவரும் எல்லாம் அல்லாஹ் ஆக்கிடுவான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, பொதுவாக இந்த உலகத்தில் நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பல நேரங்களிலே மகிழ்ச்சியிலே சந்தோஷத்திலே இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யறோம், மறந்து விடுகிறோம். பொதுவாக உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய, நாம் இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய, ஆசைப்படக்கூடிய எல்லாத்தையும் பார்க்கின்ற பொழுது ஒரு சிந்தனையை நாம் மறந்து விடுகிறோம். அது என்ன சிந்தனை அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் ஒரு நாள் அழிந்துவிடும். அதுதான் அந்த உணர்வு தான் ஒரு முஸ்லிமுக்கு மிகுதியாக இருக்க வேண்டும். நம்ம பார்க்கிறோம்ல, இந்த உலகம் இப்படி இருக்கக்கூடிய உலகம் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு நாள் அழிந்துவிடும். அதை அல்லாஹ் திருமறையிலாக சொல்லி காமிக்கிறான். குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லாம் அழிந்துவிடும். யாரை தவிர? அல்லாஹ்வை தவிர. அவன்தான் நித்திய ஜீவன், அவன்தான் இருப்பான். இந்த உலகம் நீங்க பார்க்கக்கூடிய உலகம் உலகமாக இருக்காது. அப்ப அந்த உணர்வுகள் வர வேண்டும். இந்த மாதிரியான கட்டங்களில், இந்த மாதிரியான உயர்ந்த கட்டிடங்கள், பாலைவனங்கள் இப்படி மாறியது, இப்படிப்பட்ட இந்த நாடு எப்படி ஆகுமோ என்று நம்ம நினைக்கிறோமே, அப்போ இந்த உண்மை நமக்கு புலப்பட கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்துல, இந்த சமூகத்துல நமக்கு இக்கட்டான ஒரு சூழல் எப்போது ஏற்பட்டது என்று சொன்னால், அதுல ஒரு காலகட்டம், அதுல ஒரு சம்பவம் மிக முக்கியமான ஒன்று. எப்பொழுது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த மௌத்தான அந்த நிகழ்வு இருக்கு பாருங்க, ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் அப்படியே துக்கத்திலே கவலையிலே ஆழ்த்திய தினம் அந்த தினம். அன்றைக்கு இருக்கக்கூடிய மதீனா எப்படி ஆனது தெரியுமா? அப்படியே சோகத்தில் போய்விட்டது. தன்னுடைய உயிருக்கு உயிராக நேசித்த அந்த இறை தூதர் மரணித்து விட்டார் என்பதை அந்த சமூகம் ஏற்றுக்கொள்வதற்கே தயாராக இல்லை. ஒரு கூட்டம் சொல்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் இறக்கவில்லை, இன்னொரு கூட்டம் சொல்கிறது அவர் இறந்து விட்டார். அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல, ஒரு துக்கத்துல என்ன செய்வதென்றே தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த சூழலில முதலாக உண்மையை போட்டு உடைத்தவர் யார் தெரியுமா? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. வெளியே இருக்கிறாங்க, தோழர் இறந்து விட்டார், வருகிறார், நேரடியாக வீட்டுக்கு வருகிறார். அவர் துணியிலே போர்த்தப்பட்டிருக்கிறார். அவருடைய ஜனாசாவுடைய முகத்தினுடைய திரையை அகட்டுகிறார். அவருடைய நெத்தியிலே முத்தமிடுகிறார். முத்தமிட்டு விட்டு சொன்னார், மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத். அப்பொழுதுதான் உண்மை மக்களுக்கு புரிகிறது. யாரெல்லாம் முஹம்மதை வணங்கினார்களோ விளங்கிக் கொள்ளுங்கள், அந்த முஹம்மது இன்றைக்கு இறந்து விட்டார். அவர் இறந்துட்டார், இனி வரமாட்டார், கண் மூடிட்டார், அவருடைய ரூஹ் பிரிந்து விட்டது, அவருடைய உயிரை எல்லாம் கைப்பற்றி கொண்டார், நீ வரமாட்டார். ஒமன் கான யஅபுதுல்லாஹ் ஃபஇன்னல்லாஹு ஹய்யுன் லா யமூத் வ ஹய்யுன் லா யமூத். அல்லாஹ்வை யார் வணங்குகிறார்களோ, படைத்த ரப்பை, அந்த ரப் இருக்கிறானே அவனுக்குத்தான் என்றைக்கும் மரணம் வராது, உயிரோடு நித்திய ஜீவனாக இருக்கக்கூடிய அவன்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய மௌத்தில அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அந்த துக்க நேரத்தில் கூட உண்மையை சொன்னார். உண்மையை புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப அன்பார்ந்த சகோதரர்ல, அப்போ ஒரு சமூகத்துல, நம்ம குடும்பத்துல இருந்தாலும் சரி, அல்லது ஒட்டுமொத்த ஒரு ஜமாத்துல இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கம்பெனியில எதுவாக இருந்தாலும் இக்கட்டான ஒரு சூழல் எப்போ வேணாலும் ஏற்படலாம். அதை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். கணவன் இறந்து விட்டால் மனைவி எப்படி சுதந்திரலாமா? அடுத்து அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு அவள் தயாராக வேண்டும். ஒரு மனைவி இறந்து விட்டால் அந்த கணவன் அப்படியே சோர்ந்து போயிடலாமா, ஒன்னில்லாம போயிடலாமா? அடுத்து அந்த பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு, அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு அவள் தயாராக வேண்டும். இதுதான் நாம் பெறக்கூடிய பாடமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுதே அதே அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை எங்க முன்னிலைப்படுத்தினாங்க பார்த்தோமா இல்லையா? கடைசி நேரத்துல, சக்கராத்துடைய நேரத்துல எழுந்திருத்து பள்ளி வாசலுக்கு வர முடியல, அந்த நேரத்தில் கூட அபூபக்கரை முன்னிலைப்படுத்துங்க, அவரை இமாமத் செய்ய வைங்க, அவரை தொலை வைங்கன்னு அனுப்புறாங்க. எதற்கு?
நான் போயிட்டேன்னா இந்த சமூகத்தை அடுத்த ஆட்சி நடத்துவதற்கு, இந்த மக்களுக்கு வழி நடத்துவதற்கு அடுத்த தலைவருக்கு இடம் கொடுத்தாங்க. இன்னைக்கு அது இல்லைல்ல சமூகத்துல. ஒருவரை நம்பி இருக்கிறோம், அவர் செத்துட்டாருன்னா சமூகம் முடிஞ்சு போச்சு. ஒரு மேனேஜர் அவர் போயிட்டாருன்னா கம்பெனி லாஸ், முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் பாலாத்துக்கு போயிடும். அது இருக்கக்கூடாதுங்க. என்றைக்குமே அடுத்த ஒரு இக்கட்டான சூழல்கள் வருகின்ற போது அடுத்த கட்டத்திற்கு நாம் நகர்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அந்த மனநிலையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை பக்குவப்படுத்த வேண்டும். அது இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக வாழ்க்கையிலே தரமாட்டம் தான். அப்ப அதனால இந்த மாதிரியான சூழல்ங்கிறது அல்லாஹ் தர்ற வர அனுபவிச்சு கொடுங்க. இந்த போர்ல இந்த மாதிரியான சூழல்ல நான் பெற்ற உண்மை அதுதான். அல்லாஹ் தருகின்ற வரை இந்த உலகத்துல அனுபவிச்சுக்குவோம். என்னைக்கு அல்லாஹ் இதை எடுத்துட்டானோ, இந்த நியமத்தை எடுத்துட்டானோ, முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் தரலன்னு நினைச்சுக்க வேண்டியதான். இவ்வளவு நாள் தந்தான், இனி தரல. இவனால வச்சிருந்தான், இது இல்லை அப்படிங்கிற அந்த நிலைக்கு வர. ஏன்னா இந்த உலகம் என்பது நிரந்தரம் அல்ல, இந்த வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல. என்றைக்கும் ஒரு நாள் அல்லாஹ் நினைத்தால் நம்முடைய நியமத்துகளை என்றைக்கு வேணாலும் அவன் எடுப்பான், என்னைக்கு வேணாலும் பிடிங்கிடுவான். அப்ப அதனால இந்த உணர்வுகள் நமக்கு எனக்கு அதிகமா வரணுமே தவிர அதை விட்டு போட்டு இப்படி ஆகி போச்சு, என்ன நடக்குமோ, அடுத்து வேலை இருக்குமா இல்லையோ, கம்பெனி நடக்குமா நடக்காதோ, பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி அஞ்சுவதை விட அல்லாஹ் எதை தந்தாலும் கத்தர் அல்லாஹ் மாஷா, அல்லாஹ் நாடியதை ஏற்படுத்தியிருக்கிறான். குல்லை யுஸீபனா இல்லாமா கத்தப அல்லாஹு லனா, அல்லாஹ் எதை விதித்தானோ அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது, அதை தான் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம்ங்கிற அந்த ஈமானிய உறுதி இந்த போர் மேகங்களிலும் இந்த போர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த சூழலிலும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட உணர்வுகள் இந்த மாதிரியான சூழலிலே நமக்கு அதிகமாக வர வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்திப்போம். எதை செய்தாலும் அந்த அல்லாஹ்வுடைய நாட்டம், எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்லவர்களாக நாம் அனைவரிலும் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கியல்வானாக. வாஹம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். شكرا هديت قلبي